ஹாய் அஸ்லாம் வலைக்கும். இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்து எங்கள் ஊர் ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி ஒரு 15 நிமிஷமாக ஊற போட்டு வச்சுருந்தேன். அந்த புளியை தண்ணி தேங்காய் பாலில் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 5-6 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வெந்தயம் 1 டீஸ்பூன், அப்புறம் கல்லுப்பு இதெல்லாம் சேர்த்து போட்டு நல்லா கையில் பிணைஞ்சிக்கிறேன். பிணைஞ்சிட்டு அந்த புளி கரைசல் இருக்கா அதை இதில் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அப்புறம் மல்லி மிளகாய் தூள் இதில் சேர்த்துக்கிறேன். எங்கள் ஊரில் மீன் குழம்புக்கு மாங்காய் முருங்கைக்காய் போடுவோம். ஸோ மாங்காய் முருங்கைக்காயும் போட்டுக்கிட்டு தேவையான 1/2 கிலோ மீனையும் நான் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஒரு சட்டியில் இப்போ தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் மிளகாத்தூள், கருவேப்பிலை அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க. எடுத்து வச்ச பிறகு இங்கே சட்டி சூடான பிறகு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதில் ஒரு 3-4 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா செவக்கணும். ஏன்னா வெங்காயம் நல்லா செவந்தாதான் அது குழம்புக்கு வாசனை கொடுக்கும். வெங்காயம் செவந்த பிறகு அது கூடவே 1 டீஸ்பூன் அளவு சோம்பும் சேருங்க. சோம்பும் செவந்த பிறகு இதை அப்படியே அந்த பவுலில் மிளகாத்தூள் வச்சுருக்கோமா அது கூடவே இதை சேர்த்துட்டு அதே சட்டியில் என்ன பண்ணணும், இப்போ திரும்ப எண்ணெய் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்து செவக்க வைக்கணும். நல்லா வெந்தயம் செவந்த பிறகு அந்த குழம்பு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, புளிக்கரைசல் எல்லாமே போட்டு அதை இதில் ஊற்றி மூடி போட்டு கொதிக்க வைங்க. மூடி கொதிக்காமல் திறந்து பார்த்துடக்கூடாது. ஒரு தடவை அது கொதிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு திரும்ப ஒரு 3-4 நிமிஷம் நீங்கள் சிம்மில் போடுங்க. ஏன்னா மீன் ஒரு கொதிலே வெந்துடும். ஆனால் மாங்காய் முருங்கைக்காய் வேகாது. அதனால தான் அந்த 3-4 நிமிஷம் நான் சிம்மில் வைக்க சொல்கிறேன். இப்போ எல்லாம் வெந்த பிறகு நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பும் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா அதை மேலே ஊற்றி மூடி வச்சுருங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணாதீங்க, வாசனை இறங்காது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். லைக் மை வீடியோ, சப்ஸ்கிரைப் மை சேனல்.